பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் பைபிள் எடுத்து 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் பாருங்க. தினத்துல 3 பராக்கிரமசாலிகள் தாவீது ராஜாவுக்கு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணாங்க, அதாவது பர்சனல் ரெக்கார்ட்ஸ், அதாவது இண்டிவிஜுவல் ரெக்கார்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பார்த்தோம். அதே மாதிரி இன்னைக்கு என்னன்னா, அந்த 3 பராக்கிரமசாலிகளும் சேர்ந்து ஒரு பெரிய சாதனை செஞ்சிருக்காங்க. தாவீது ராஜாவோட மனசை கொள்ளையடிச்சிருக்காங்க. என்ன பண்ணாங்க, போர் நடந்துட்டு இருக்கும்போது பெலிஸ்தரை தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க, அவங்கள வெற்றி கொண்டுட்டு இருக்காங்க, போயிட்டே இருக்காங்க. அந்த டைம்ல சரியான சாப்பாடு தண்ணி இதெல்லாம் நல்ல அரண்மனையில இருந்தா எல்லாமே கரெக்டா கிடைக்கும். ஈவன் தோ ராஜாவா இருந்தா கூட அவருக்கு அரண்மனையில இருக்கும்போது தான் இதெல்லாம் நல்லா சரியான கிடைக்கும். போருக்குன்னு போயிருக்கப்ப அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது இல்லையா. ஆனா ராஜா கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அரணான ஒரு கோட்டையில அவர் இருக்கிறாரு. இருக்கும்போது அவருக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்குது. அப்ப அவர் சொல்றாரு, எனக்கு ரொம்ப தாகமா இருக்குது, தண்ணி வேணும் அப்படி சொல்றாரு. சொன்னோடனே இந்த 3 பராக்கிரமசாலிகளும் சும்மா இருப்பாங்களா, சரி நாங்க போய் எடுத்துட்டு வரோம். தண்ணி எங்கப்பா இருக்கு அப்படின்னா, அந்த பெலிஸ்தரோட எல்லையில ஒளிமுக வாசல் அங்க இருக்குது. அங்க ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வரணும். வேற சோர்ஸ் ஆஃப் வாட்டரே இல்லை, எங்கேயுமே தண்ணி எடுக்க போக முடியாது. அப்ப என்ன செய்யலாம், உடனே அவங்க 3 பேரும் ஓகே நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போய் ரொம்ப ரிஸ்கியா லைஃபை ஏன்னா அந்த பொதுவா எல்லை பகுதி அப்படின்னாலே உங்களுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், எல்லை பகுதி இன்டீரியர் போர்ஷன்ஸை விட எல்லை பகுதிகளில் பாதுகாப்பு படை வீரர்கள் எல்லாம் நிறைய குவிக்கப்பட்டிருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. அந்த இடத்துக்கு போகணும். அந்த இடத்துலதான் அந்த கிணறும் இருக்கு. ஆனாலும் இவங்க ராஜா கேட்டுட்டாரு தனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருக்கு போய் அந்த தண்ணியை எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஒருவேளை அவர் அரணான கோட்டையில இருந்தாரு தாவீது ராஜான்னு சொன்னா, ஒரு உயரமான இடத்துல இருந்து கூட பார்த்துட்டு இருந்திருப்பாரு அவங்க என்ன செய்யறாங்க. ரொம்ப ரிஸ்கியா சுத்தி போர் வீரர்கள் அவங்க எல்லாத்தையும் துணிஞ்சு அந்த இடத்துல போய் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டாங்க. வந்த பிறகு ஆனா இவருக்கு அந்த தண்ணிய அவர் கண்ணால பாக்குறாரு, எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ வாழ்க்கை வீர வெறுத்து அவங்க போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்றத அவர் பார்த்ததுனால அவருக்கு அந்த தண்ணியை குடிக்க மனசு வரல. இவங்களை இந்த அளவுக்கு நம்ம கஷ்டப்படுத்திட்டோமா அப்படின்னு நினைச்சு, அப்படிப்பட்ட தண்ணி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை கீழே ஊத்திடுறாரு. கீழே ஊத்திட்டு மனசுல ஐயோ இவங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க, தாவீது ராஜா செஞ்சது அவங்க ரிஸ்கியா கஷ்டப்பட்டு எடுத்து தண்ணி எடுத்து வந்தது, அந்த தண்ணியை கீழே ஊத்துவாரா? அது சரியா தவறா? கமெண்ட்ல சொல்லுங்க.